இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நம்ம தைஸ் அண்ட் ஹாம்ஸ்ட்ரிங்ஸ்க்கு ஒரு சிம்பிளான ஸ்ட்ரெச். ஓகேங்களா? உட்காந்து இந்த 2 மசிலும் ஆஃப்னா ரொம்ப டைட் ஆகும். ஸோ அதை ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஒரு சிம்பிளான ஸ்ட்ரெச் இன்னைக்கு நாங்கள் சொல்லி கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? ரெடி? ஸோ இந்த போஸ் பண்ணுறதுக்கு ஒரு கால் உங்கள் ரைட் லெக் அல்லனா லெஃப்ட் லெக் எது உங்களுக்கு இஷ்டமோ 2 கால்லையும் டெஃபினட்டாக பண்ணணும். பட் சூஸ் ஒன் ஃபார் நவ். உங்கள் ரைட் லெக் முன்னாடி எடுத்துட்டு உங்கள் லெஃப்ட் லெக் மேட்டோட எவ்வளோ பின்னாடி போக முடியுமோ எடுத்துன்னு வாங்க. அங்கேருந்து ஃபர்ஸ்ட் உங்கள் நீயை மேட்டுக்கு எடுத்துன்னு வாங்க. நான் ரொம்ப இம்பார்ட்டண்ட், உங்கள் ஃப்ரண்ட் லெக்கில் நீயும் ஆங்கிளும் ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்கணும். கால் இப்படி இருக்கக்கூடாது, டென்ஷன் உங்கள் ஆங்கிளில் வரும். ரொம்பவும் தூரமாக இருந்தால் இட் இஸ் டூ மச். ஸோ டைரெக்டாக நீயும் ஆங்கிளும் ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் இருந்துட்டு ஹிப்ஸை ரொட்டேட் பண்ணணும். இந்த ஹிப் இப்படி ஓப்பனாக ஆகக்கூடாது. அந்த ஆப்போசிட் ஹிப்பை முன்னாடி திரும்பி உங்கள் 2 கையும் ஹிப்பில் வைக்கலாம். ஷோல்டர்ஸ் ஸ்லைட்டாக பின்னாடி எடுத்துன்னு வரலாம். இது ரொம்பவே கஷ்டமாக இருந்தால் உங்கள் லெஃப்ட் நீக்கு ஒரு பில்லோ அல்லனா குஷன் வச்சுக்கோங்க. கை அடியில் ஒரு மேபி ஒரு 2-3 புக்ஸும் வச்சுட்டு ஸ்டேபிளாக இது மாதிரியும் கை வைக்கலாம். ஆனால் சிம்பிளானவே உங்கள் இடுப்பில் கையை வச்சுட்டு ஷோல்டர்ஸை புல் பேக் பண்ணி மேலே பார்க்குற மாதிரி. ஸோ ஸ்லோலி உங்கள் காலை ஸ்ட்ரெயிட்டன் பண்ணி காலை கிட்ட எடுத்துன்னு வந்துட்டு யூ கேன் யூஸ் யுவர் ஹேண்ட்ஸ் டு லிஃப்ட் யுவர் செல்ஃப் அப். ஸோ டெஃபினட்டாக போஸ் 2 கால்லையும் ப்ராக்டிஸ் பண்ணணும். போஸ் ஆல்வேஸ் இஸ் ஃபார் பேலன்ஸ் 2 சைட்லேயும். ஸோ ப்ளீஸ் ப்ராக்டிஸ் இட் ஆன் போத் சைட்ஸ். எந்த கால் நிறையவே வலி இருந்ததா அந்த சைட் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். பட் டூ இட் ஆன் போத் சைட்ஸ் அண்ட் என்ஜாய் த பெனிஃபிட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். அடுத்த வாட்டி பார்க்கலாம்.